வணக்கம். ஒரு கட்சி ஆட்சி அதிகாரத்திற்கு வந்து 3 மாதங்களுக்குள்ளாகவே அந்த கட்சியை சார்ந்த அமைச்சர்களை மக்கள் முற்றுகையிடுகிறார்கள் என்றால் அந்த ஆட்சியின் லட்சணத்திற்கு வேறு ஆதாரங்கள் ஏதாவது வேண்டுமா என்ன? இன்றைக்கு தாவேக அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்கக்கூடிய அமைச்சர் ஆதவர்ஜுனா, அமைச்சர் ராஜ்மோகன் இவர்களை மக்கள் முற்றுகையிட்டிருக்கிறார்கள் என்பது செய்தி வழியாக நீங்கள் தெரிந்திருப்பீர்கள். அந்த வீடியோவை முதல்ல பார்த்துடலாம். ஆனால் நான் இந்த பதிவில் சொல்ல போகக்கூடிய ஒரு மிக முக்கியமான விஷயம் ஒன்று இருக்குது. இன்றைக்கு காலையில் பத்திரிகைகள், பெரும்பாலான நாட்கள் பத்திரிகை படிப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கு காலையில் பத்திரிகைகளில் தாவேக அரசு கொடுத்திருக்கக்கூடிய விளம்பரம், அதாவது 100 நாட்கள் ஆட்சி எப்படி இருக்கிறது என்பதற்காக மக்களுடைய வரிப்பணத்தில், அதாவது நீங்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த பத்திரிகைகளுடைய முதல் பக்கத்தில் இவ்வளவு பெரிய விளம்பரம், முழு பக்க விளம்பரம் கொடுக்கணுன்னா அதுக்கு பல லட்சம் ரூபாயை இவர்கள் கட்டணமாக வசூலிப்பார்கள். அது எல்லாமே நம்ம பணம், தமிழ்நாட்டு மக்களுடைய பணம். இந்த தேர்தல் காலங்களில் தாவேகாவை சார்ந்த சில பேர் அவர் காசுலேயே அவர் எல்லாம் பண்ணுவார்னு சொன்னதெல்லாம் எனக்கு ஞாபகத்தில் போயிட்டுருக்கு. நம்முடைய வரிப்பணத்தில் 100 நாட்கள் ஆட்சியின் சாதனை என்று கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய விளம்பரம், அந்த விளம்பரத்தில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு செய்தியை குறிப்பிடுகிறார்கள். என்ன அப்படின்னா, போதைப் பொருள் ஒடுக்குவதற்கான 65 சிறப்பு அதிரடி படைகள் இவர்களுடைய ஆட்சி காலத்தில் உருவாக்கப்பட்டிருக்கிறதா. நல்ல வேளை அந்த விளம்பரத்தில் தமிழ்நாட்டில் முழுமையாக போதையை ஒழிச்சிட்டோம்னு சொல்லாமல் போனது. இந்த செய்தி வந்து கொண்டிருக்கக்கூடிய அதே நேரத்தில் இவ்வளவு பெரிய அளவில் மக்களுடைய பணத்தை, மக்களுடைய வரிப்பணத்தை விளம்பரமாக கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய அதே நேரத்தில் கோவையிலிருந்து வந்திருக்கக்கூடிய செய்தி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், தமிழ்நாட்டையே உலுக்கி எடுத்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு பாமக உட்பட பல்வேறு கட்சிகள் சட்டமன்றத்திலே சொல்கிறாங்க, ராஜ்மோகன் சொன்னது மாதிரி இது கோஷ்டி மோதல் அல்ல, மாறாக இது போதைப்பொருள் தொடர்பான விஷயத்தில் அந்த பையன் போய் கம்ப்ளைண்ட் பண்ணான், புகார் கொடுத்தான் என்பதற்காக அவனை திட்டமிட்டு 20 பேர் கொண்ட கும்பல் படுகொலை செய்திருக்கிறது அப்படிங்கிறது. மேலும் ஒரு ஆதாரத்தை அவங்க சொல்கிறாங்க. இப்போ 2 கோஷ்டிகளுக்கு இடையே சண்டைன்னா எதிர்கோஷ்டிக்கு இடையில் பிரச்சனை வரணும் இல்லையா? இது 20 பேர் சேர்ந்து ஒருத்தனை இது பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் எல்லாம் இன்றைக்கு வந்து கொண்டிருக்கிறது. போதாக்குறைக்கு அந்த இளைஞனுடைய பெற்றோர்கள் இன்றைக்கு குமுறிக்கொண்டிருக்கக்கூடிய விஷயம் இல்லையா? இன்றைக்கு தாவேக அரசினுடைய செயல்பாடுகளை குறித்து அவர்கள் சொல்லக்கூடிய விமர்சனங்கள் வந்து ஒரு பெரிய அளவில் மக்கள் மத்தியில் ஒரு விவாத பொருளாக மாறிக்கொண்டிருக்கிறது. இப்போது நான் என்ன சொல்கிறேன், கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் தமிழ்நாட்டினுடைய சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடியவர் இன்றைக்கு காலையில் பட்டியலிட்டு பேசியிருக்கிறார். இந்த குற்ற பின்னணிகள், குற்றம் நடப்பதற்கான காரணங்களில் பெரும்பாலானவைகளுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா போதைப்பொருள் புழக்கம்தான். போதைப்பொருள் புழக்கத்தின் காரணமாகத்தான் பெரும்பாலான குற்றங்கள் தமிழ்நாட்டில் அரங்கேற்றி கொண்டிருக்கிறது என்பதை அவர் ஆதாரத்தோடு அம்பலப்படுத்தியிருக்கிறார். ஆனால் அதை குறைப்பதற்கு எத்தகைய நடவடிக்கைகள் எடுத்திருக்கிறார்கள் அப்படின்னு பார்த்தா நமக்கு எதுவும் சொல்ல முடியலை. ஏன்னா மக்கள், நீங்கள் பாருங்கள், ஆதவர்ஜுனாவை முற்றுகையிடுகிறார்கள், ராஜ்மோகனை கேள்விக்கணைகளால் துளைத்தெடுக்கிறார்கள், கோவையில் பெற்றோர்கள் குமுறிக் கொண்டிருக்கிறார்கள், பல இடங்களில். உங்களுக்கு இன்றைக்கு நான் ஒரு செய்தியை சொல்கிறேன். இப்போ நம்முடைய முதல்வர் விஜய் அவர்களுடைய பெரம்பூர் தொகுதி, அங்கே இருக்கக்கூடிய அவருடைய அலுவலகம், அங்கே மக்கள் முற்றுகையிட்டிருக்கிறார்கள். அங்கே கழிவுநீர் தொடர்பான பிரச்சனைகளாக கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்காக மக்கள் போயிருக்கிறாங்க. போன இடத்துல அங்கே இருந்த தாவேகக்காரர்கள் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, இத்தனை நாட்கள் கோமாவில் தான் இருந்தீர்களா என்று மக்களை மிக மோசமாக நடத்தியிருக்கிறார்கள். நீங்கள் எப்போ வேணாலும் வாங்க, என்ன வேணாலும் கம்ப்ளைண்ட் கொடுங்க, நாங்கள் நடவடிக்கை எடுப்போம், அப்படி இப்படின்லாம் பயங்கரமாக ரீல்ஸ் மூலமாக பில்டப் கொடுத்தவர்கள், அதை நம்பிய அப்பாவி மக்கள் நேரடியாக சென்று கம்ப்ளைண்ட் பண்ணால்
அங்கேயும் என்ன அப்படின்னா இந்த மாதிரியான பேச்சுக்கள் தான் இருப்பதாக இன்றைக்கு தகவல்கள் வருகிறது. அது மட்டுமல்ல, நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கு கன்னியாகுமரி மாவட்டத்தில் டிஒய்எஃப்ஐ என்று சொல்லக்கூடிய ஒரு இயக்கம் இருக்கிறது. உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்சிருக்கும். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய இளைஞர் அமைப்பு. இன்றைக்கு டெல்லியில் காக்ரோச் ஜனதா கட்சியினர் அமைப்பினர் நடத்திய ஒரு போராட்டத்தில் பெரும் பலமாக இருந்தவர்கள் அவர்கள்தான். அந்த கட்சியை சார்ந்த விஷ்ணு என்று சொல்லக்கூடிய ஒரு நபர் அதிரடியாக கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய செய்தி வருகிறது. என்ன காரணம்? குமரி மாவட்டத்தில் இயங்கிக் கொண்டிருந்த பெத்லஹேம் கல்லூரியினுடைய நிர்வாக சீர்கேட்டை கண்டித்து ஒரு பெண் போராடி இருக்கிறார். அவளுக்கு அழுத்தம் கொடுக்க அந்த பெண் என்ன பண்ணால் தற்கொலை செய்திருக்கிறார்கள். இது தொடர்பாக விஷ்ணுவும் இந்த டிஒய்எஃப்ஐயை சார்ந்த தோழர்கள் எல்லாரும் சேர்ந்து உள்ளே போய் இது குறித்து விசாரிக்க சென்றபோது காவல்துறை உடனடியாக அங்கே களத்தில் இறங்கி விஷ்ணுவை அதிரடியாக கைது செய்திருப்பதாக செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. அப்போ நீங்கள் பாருங்கள், ஒரு பக்கம் விளம்பரம் கொடுக்கறது, நாங்கள் இதை பண்ணிட்டோம் அதை பண்ணிட்டோம், 100 நாள்லேயே அப்படி பண்ணிட்டோம் இப்படி பண்ணிட்டோன்னு. ஆனால் நீங்கள் சொன்னதெல்லாம் இல்லைங்க, நிஜத்தில் வேறு சம்பவங்கள் இருக்குது அப்படின்னு நேர்மையாக யாராவது கம்ப்ளைண்ட் பண்ண போனால், புகார் கொடுக்க போனால் அவர்கள் ஒன்று இது மாதிரி படுகொலை செய்யப்படுவதாக செய்திகள் வருகிறது. மற்றொரு பக்கம் இந்த மாதிரியான அநீதிகளுக்கு எதிராக குரல் கொடுப்பதற்காக களத்தில் நின்றால் அவர்கள் தாவேக்கா அரசினுடைய காவல்துறையினால் கைது செய்யப்படக்கூடிய நிகழ்வையும் நம்ம பார்க்குறோம். இதில் இவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய தலைப்பு தான் நமக்கு ரொம்ப சிரிப்பு வரும். பார்க்குறவங்க எல்லாம் சிரிப்பாங்க. ஒரு யுகத்திற்கான மக்களின் மனசாட்சி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இதில் நமக்கு என்னென்னா, நீங்கள் முதல்லையே தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டம் நமக்கு என்னென்னா, ஏன்னா இன்றைக்கி மக்கள் அப்படியெல்லாம் அவ்வளோ சுலமாக ஏமாத்திட முடியுமா? நீங்கள் தேர்தல் வாக்குறுதியாக என்ன சொன்னீர்கள்? இன்றைக்கு நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? ஒன்றுமில்லை. விவசாயிகள் எவ்வளோ பெரிய மகத்தான போராட்டத்தை இன்றைக்கு நடத்தி கொண்டிருக்கிறார்கள் தமிழ்நாடுல, இல்லையா? பயிர்க்கடனை முழுமையாக தள்ளுபடி செய்வோம் என்று சொன்னார்கள். ஆனால் நீங்கள் என்ன செய்திருக்கிறீர்கள்? அப்படி ஏதாவது செய்திருக்கிறீர்களா? அப்போது வாக்கு வங்கி அரசியலுக்காக நீங்கள் ஏதாவது ஒன்று சொல்லுவது, இல்லை நம்ம தான் இங்கே வரப்போகிறோம், சரி ஏதாவது ஒன்று ஒரு 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 வடை சுட்டு வைக்கலாம் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்களா அப்படிங்கிறது தெரியல. ஆனால் நீங்கள் கொடுத்த எந்த வாக்குறுதிகளையுமே நீங்கள் சரியாக நிறைவேற்றவில்லை. 100 நாட்களை கடந்து விட்டோம். நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவது கூட சரி, அதை கூட 2ஆம் கட்டமாக விட்டுறலாம். ஆனால் சட்ட ஒழுங்கு எப்படி இருக்கிறது? இன்றைக்கு சென்னையில் நடந்திருக்கலையே, ஒரு மாணவன் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறான் இல்லையா? இந்த செய்தி வந்திருக்கிறது அல்லவா? கோவையில் நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். நீங்கள் தமிழ்நாடு முழுக்க பாருங்கள், தமிழ்நாடு முழுக்க பல்வேறு இடங்களிலிருந்து பல்வேறு செய்திகள் இந்த வண்ணம் வந்து கொண்டிருக்கிறது. நமக்கு இப்போ என்ன கேட்க வேண்டிய தோணுதுன்னா, முதல்வர் விஜய் அவர்களை பார்த்து நீங்கள் கடந்த காலங்களில் பேசுனீங்க இல்லையா, மக்களை பார்த்து குற்றம் நடந்தால் நடவடிக்கை எடுத்தால் மட்டும் போதுமா? முக ஸ்டாலின் அவர்களை பார்த்து கேட்டீர்கள் இல்லையா? அது நடக்காமல் பார்த்துக்க வேண்டாமா அப்படின்னு கேட்டீங்க இல்லையா? இன்றைக்கு என்ன நடந்து கொண்டிருக்கிறது? 3 மாதத்திலேயே அமைச்சர்கள் மக்களால் முற்றுகையிடப்படுகிறார்கள் என்றால் உங்களுடைய ஆட்சி எந்த அளவிற்கு சென்று கொண்டிருக்கிறது என்பதற்கு இதை விட மிகப்பெரிய உதாரணங்கள் தேவையா அப்படின்னு தான் தமிழ்நாட்டு மக்கள் கேட்கிறார்கள். மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். 3 யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது. தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலேயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதில் உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிவிசி கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.